அஸ்ஸலாமு அலைக்கும். இது நாச்சியாதீவு குளத்தின் வான் பகுதி. இந்த வான் பகுதி இன்று 8ஆம் தேதி எடுக்கப்படுகின்ற வீடியோ காட்சி தான் இது. கடந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னால் இன்றும் கூட இந்த வான்கதவுகள் ஓரளவு திறந்து விடப்பட்டு அதிகரித்த நீர் வெளியேற்றப்படுகின்ற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இங்கு 6 வான்கதவுகள் பெரிய கதவுகளாக காணப்படுகின்றன. இதை தவிர வேறு மதகுகள் அலைகள் ஊடாகவும் அதிகரித்த நீர் வெளியேற்றப்படுகின்றது. இந்த வான்கதவின் ஊடாக வெளியேறுகின்ற நீர்தான் இப்போ இந்த வீடியோ காட்சியிலே உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. குளத்திலே நீர் அதிகரிக்கின்ற பொழுது குறிப்பாக சுமார் 23 அடி 24 அடி 25 அடி என்ற அளவில் தண்ணீர் குளத்தை நிரப்புகின்ற பொழுது இந்த வான்கதவுகளின் ஊடாகத்தான் தண்ணீர் அகற்றப்பட்டு அனர்த்தங்கள் வராமல் பாதுகாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றும் கூட இந்த வான்கதவு ஓரளவு திறந்து விடப்பட்டு இந்த குளத்திலே அதிகரித்து காணப்படுகின்ற நீரை வெளியேற்றுவதற்காக இந்த கதவுகள் திறந்து விடப்பட்டு இங்கு இந்த நீர் வெளியேறுகின்ற காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த 28 அல்லது 29, 30ஆம் தேதிகளில் இதைவிட அதிகரித்த நீர் பன்மடங்கு நீர் இந்த கதவுகளின் ஊடாக வெளியேற்றப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் இது அன்றைய தினத்தை விட குறைவாக காணப்படுகின்றது. இருந்தாலும் இந்த கதவுகள் திறக்கப்பட்டு எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு இந்த அதிகரித்த நீர் வெளியேற்றப்படுகின்ற காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். கடந்த 28ஆம் தேதி இதைவிட இன்னொரு மடங்கு அதிகமான நீர் இந்த பகுதியிலே பாய்ந்து சென்றதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த இடத்திலே எந்த உயிர் சேதங்களோ எந்த அபாயங்களோ யாருக்கும் ஏற்படவில்லை. என்றாலும் மிகவும் கவனமாக இந்த இடத்திலே வந்து மக்கள் இந்த பகுதியை மிக அழகாக பார்வையிட்டு சென்றதை நாங்கள் அறிகின்றோம், பார்க்கின்றோம். குளத்துக்கு சொந்தமான வான் பகுதிக்கு பின்னால் உள்ள காட்டுப்பகுதி தான் இது. இந்த வானோடு சேர்ந்து தான் இந்த பகுதியும் காணப்படுகின்றது. இந்த இடத்திலே குளத்தின் அரகத்திலே பெரிய மரம் ஒன்றும் மிக நீண்ட காலமாக இந்த இடத்திலே அப்படியே காட்சியளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மரம் குளத்தின் அணைக்கட்டோடு சேர்ந்து வளர்ந்த ஒரு பெரிய மரம்தான் இது. விருட்சமாக வளர்ந்து மிக அழகாக காட்சி தருவதோடு இந்த அணைக்கட்டு உடைந்து விடாமலும் இந்த மரம் ஒரு அரணாக இருப்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த கட்டடம் குளத்தின் வான் கதவுகள் இருக்கின்ற பகுதியோடு சேர்ந்து மிக உயரமாக கட்டப்பட்ட இந்த கட்டடம் இந்த குளத்தை நிர்வகிக்கின்ற ஊழியர்கள் தங்குகின்ற ஒரு இடமாகவும் இந்த ஊழியர்களுடைய ஒரு அலுவலகமாகவும் இந்த கட்டிடம் இப்பொழுது பாவிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்துவிட்டு லைக் செய்யுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். தொடர்ந்து இவ்வாறான முக்கிய
முக்கிய நிகழ்வுகள், முக்கிய காட்சிகளை இந்த யூடியூப் வலைத்தளத்தினூடாக எதிர்காலத்திலே உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய உதவி தான் சப்ஸ்கிரைப் செய்வது. இந்த சேனலை நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இவ்வாறான நல்ல காட்சிகள், நல்ல செய்திகள் இந்த தளத்தினூடாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ற நல்ல செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.